നമസ്കാരം, അനുഗ്രഹാസ് വേൾഡിലേക്ക് സ്വാഗതം. ഇന്ന് നമ്മൾ പോകുന്നത് കന്യാകുമാരിയിലേക്കാണ്. അവിടുത്തെ പഴത്തോട്ടവും എക്കോ ഫാമും ഒക്കെ നമുക്കിന്ന് കാണാം. ഇദ്ദേഹമാണ് ശക്തിവേൽ, ഈ ഫാമിൻ്റെ മാനേജറാണ്. അപ്പോൾ ഈ ഫാമിനെ കുറിച്ചുള്ള ഡീറ്റെയിൽസ് നമുക്ക് അദ്ദേഹത്തോട് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு அன்கிராஸ் வேர்ல்ட். சார் உங்களோட பேரு? என்னோட பேர் சக்திவேல். நான் இங்கே ஒரு 3.5 இயர்ஸா தோட்டக்கலை அலுவலர் போஸ்ட்ல இருக்கேன். உங்களோட ஊர் எங்கயா சார்? என்னோட ஊர் நேட்டிவ் சிவகங்கை. சிவகங்கை. சிவகங்கையில திருப்பாச்சேத்தி. இந்த ஃபார்மை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஓகே மேடம். இது வந்து தமிழ்நாடு தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை கீழ் இயங்கி வரும் ஒரு அரசு தோட்டக்கலை பண்ணை. இது வந்து 1922ஆம் ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? சுமார் 31 ஏக்கர் பரப்பளப்பில் வந்து பராமரிக்கப்படுகிறது. இங்கே பல்வேறு வகையான மாங்கன்றுகள், பலாக்கன்றுகள், சப்போட்டா இந்த மாதிரி ஒட்டுக்கன்றுகளும், அப்புறம் பதியன்களில் வந்து கொய்யா, மாதுளை, அப்புறம் மற்ற மரக்கன்றுகள் வந்து தேக்கு, மகாக்கனி இந்த மாதிரி இது வந்து செடிகள் விற்பனைக்கு வந்து தயாராகி வரும். ഈ ഫാം കന്യാകുമാരി ജില്ലയിലാണ്. 1922 ഈ ഫാം ആരംഭിച്ചത്. 31 ഏക്കറിൽ പരന്നു കിടക്കുന്ന വിശാലമായ ഫാമാണിത്. ഇവിടെ മാങ്ങ, സപ്പോട്ട, പേരയ്ക്ക, തേക്ക്, മഹാഗണി എന്നീ തൈകളുടെ വിൽപ്പനയും ചെയ്യുന്നുണ്ട്. இங்கே பத்மநாபபுரம் பேலஸ் ரிலேட்டட் ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கு, அது கொஞ்சம் சொல்லுங்களா? எஸ், இப்போ 1922 ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொன்னேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டோட இருந்தது. ட்ராவன்கூர் ஸ்டேட், திருவாங்கூர்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போ வந்து மன்னராட்சி வந்து நடந்தது. ഈ തോട്ടം 1922 സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. അപ്പോൾ തിരുവിതാംകൂർ രാജഭരണമായിരുന്നു ഇവിടെ. അന്ന് രാജാ രാമവർമ്മയുടെ ഭരണകാലത്ത് കൊട്ടാരത്തിൽ ആവശ്യമായ ഫലങ്ങളാണ് ഇവിടെ ഉൽപ്പാദിപ്പിച്ചിരുന്നത്. അന്ന് 50-ൽ പരം വെറൈറ്റീസ് ഫ്രൂട്ട്സ് ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു. ഇപ്പോൾ അത്രയും ഇല്ല. അതിനുശേഷം കന്യാകുമാരി തമിഴ്നാടിൻ്റെ കീഴിൽ വന്നപ്പോൾ അഗ്രികൾച്ചർ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൻ്റെ കീഴിലായി ഈ തോട്ടം. 1979-ൽ അഗ്രികൾച്ചർ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൽ നിന്നും ഹോർട്ടിക്കൾച്ചർ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൻ്റെ കീഴിൽ ഈ തോട്ടം വന്നു. BSc ഹോർട്ടിക്കൾച്ചർ പഠിച്ചവർക്ക് മാത്രമേ ഇവിടെ മാനേജർ പോസ്റ്റ് ലഭിക്കുകയുള്ളൂ. இங்கே வந்து 40க்கும் மேற்பட்ட மா ரகங்கள் உண்டு. அதில் முக்கியமாக சொல்ல போனால் பங்கனப்பள்ளி, பெங்களூரா, நீலம், களப்பாடு, அல்ஃபோன்சா, அப்புறம் கன்னியாகுமரியில் லோக்கல் ரகமான செங்கவருக்க, வெட்டைன் சூரங்குடி. அப்புறம் வந்து பலாவில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசான ரகமான சித்து சங்கரா, வியட்நாம் டேங் சூரியா, அப்புறம் வந்து நாட்டு ரகமான முட்டம் வறுக்க, சேதுபதி இந்த மாதிரி பல ரகங்களும் உண்டு. சப்போட்டாவில் வந்து PKM2, கிரிக்கெட் பால், ஓவல் இந்த 3 ரகங்களும் இங்கே வந்து ஒட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. கொய்யாவில் வந்து லக்னோ 49 ரகங்கள் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. நாவலில் வந்து ஜம்போ நாவல். இதோட சீசன் எப்போ? இப்போ மாதுளை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூவல் சீசன். மெயின் சீசன் வந்து மே மந்த்தில் அதிகமான விளைச்சல் வரும். இப்போ தற்போதைய வந்து ஆஃப் சீசனில் வந்து உங்களுக்கு வந்து லிமிடெட் வெரைட்டிஸ் வந்து பியரிங்க்கு வரும். டிசம்பர், ஜனவரி மிட் வரைக்கும் நமக்கு ஆஃப் சீசன் இருக்கும். இது எங்க எப்படி சேல் பண்ணுறது? சேல் நமக்கு இங்கே டான்ஹோட அவுட்லெட் இருக்குது ஃப்ரண்ட்டில். அதில் வந்து நேரடியாக பப்ளிக், ஓப்பன் பப்ளிக் வந்து அவைலபிள் தான். ஒரு சிலது வந்து பல்காக ப்ரொடக்ஷன் ஆகும்போது நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுத்தும் சேல் பண்ணுவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். நாங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் ஸ்ப்ரே பண்ணுறது இல்லை. இப்போ வந்து நடக்கிறது வந்து ஆஃப் சீசன் அந்த இதில் போயிட்டுருக்கு. இப்போ மேங்கோ வந்து நமக்கு லிமிட்டெடு நம்பர்ஸில் தான் கிடைக்குது. இதே இது நீங்கள் மெயின் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வெரைட்டிஸ் கிட்ட நமக்கு வந்து ஃப்ரூட்ஸாகவே கிடைக்கும். அது வந்து அப்போ ஒரு பிக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ഫ്രൂട്ട്സ്. இந்த വാഴപ്പഴം ഇപ്പോൾ 2 ഇയേഴ്സിനുള്ളിൽ 40 വെറൈറ്റി വാഴത്തൈകൾ വികസിപ്പിച്ചെടുത്തിട്ടുണ്ട്. അത് ഡെവലപ്പ് ആയ ശേഷം ഫാമേഴ്സിന് അത് വെറൈറ്റി വൈസ് കൊടുക്കാൻ കഴിയും. കീടനിയന്ത്രണത്തിന് ഫിഷ് അമിനോ ആസിഡാണ് ഉപയോഗിക്കുന്നത്. അതിനായി മത്സ്യവും ശർക്കരയുമാണ് ഉപയോഗിക്കുന്നത്. മത്സ്യവും ശർക്കരയും മിക്സ് ചെയ്ത് ഒരു 45 ദിവസം വരെ ഫെർമെൻ്റ് ആകാൻ വയ്ക്കുന്നു. ഫെർമെൻറ്റേഷൻ വേണ്ടി ഈസ്റ്റ് കൂടി ആഡ് ചെയ്യുന്നു. അങ്ങനെ ഒരു ഹോർമോണിക് ഫിഷ് അമിനോ ആസിഡ് തയ്യാറാക്കാം. അത് തളിക്കുമ്പോൾ ചെടികൾക്ക് നൈട്രജൻ സോഴ്സ് കിട്ടും. അങ്ങനെ ചെയ്താൽ ഒരു 15 ദിവസത്തേക്ക് പ്രാണികളൊന്നും ചെടിയെ ആക്രമിക്കുകയില്ല. ചെടികൾക്ക് ഇത് മൂലമാവും കൺട്രോൾ பண்ணுறோம். வேற நம்ம வந்து இங்கே பூச்சிகள் அந்த அளவுக்கு இல்லை நமக்கு. பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏதாவது? பயாலஜிக்கல் கண்ட்ரோல் நம்ம இங்கே இது தற்போது பண்ணுறது இல்லை. இந்த இதுலேயே எல்லாமே போயிடுமா? இதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும்.
இதுக்கு ഫെർട്ടിലൈസർ அப்படியே ഫെർട്ടിലൈസർ வந்து நமக்கு வந்து இப்போ തായ് ചെടികൾക്ക് കண்டிപ്പാ കൊടുക്കും. മദർ പ്ലാന്റിന് എന്തായാലും ഫെർട്ടിലൈസർ കൊടുക്കുക തന്നെ വേണം. ആദ്യം പ്രൂൺ ചെയ്യുന്നു, അതിനുശേഷം DAP, All 90, പിന്നെ കുറച്ച് യൂറിയ ഇവയെല്ലാം മിക്സ് ചെയ്ത് ശേഷം ഒരു 100 മുതൽ 150 ഗ്രാം വരെ ചെടികൾക്ക് കൊടുക്കുന്നു. ஒரு மரத்துக்கு சுமார் 100ல 150 கிராம் கிட்ட போட்டு வாட்டரிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்ல அடுத்த ஒட்டுக்கு வந்து தயாராகிரும். இந்த மாதிரி நம்ம ரிசிப்ட் இவ்வளோ இயர்லி வருது. இதனால ஃபார்மர்ஸுக்கு, ஓப்பன் பப்ளிக் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபாய் வந்து வருவாய் வந்துட்டு இருக்கு. இதனால வந்து இங்கே கன்னியாகுமரி மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் வந்து இந்த ஸ்கீம்ஸ் மூலயமா நிறைய செடிகள் வந்து பயன்பெற்றுட்டு இருக்காங்க. அதனால அரசுக்கும் வந்து ஒரு வருவாய் கிடைக்குது, விவசாயிகளுக்கு வந்து செடிகள் பெற்றுக்கொண்டதுக்கான ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதனால எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு தான் இந்த எல்லாமே சொல்லி தரதுக்கு വളരെ நன்றி. நன்றி. தேங்க்ஸ் டு த അനുഗ്രഹാസ് യൂട്യൂബ് ചാനൽ. താങ്ക് യു സർ. താങ്ക് യു. ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായെങ്കിൽ ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ഞങ്ങളെ സപ്പോർട്ട് ചെയ്യുക. അതുപോലെ നിങ്ങൾക്ക് നല്ല ഇനം വിത്ത് ആവശ്യമുണ്ട് എങ്കിൽ നമ്മുടെ വെബ്സൈറ്റായ അനുഗ്രഹ സീഡ്സ് വേൾഡ് ഒന്ന് സന്ദർശിക്കുക.